திருச்சபை மக்களோடும் யுத்தங்கள் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே அன்பானவர்களே, நிற்பது என்பது கடினமான ஒன்று. சோர்வுகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், இலக்கரிப்பு வரும், அதேரியங்கள் வரும். விட்டுவிடலாமா, ஓடிவிடலாமா, எல்லாருக்கும் உண்டு. இந்த ஊழியத்தில் இருக்கிற அநேகருக்கு அந்த எண்ணங்கள் உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. பாடுகள் வரும்போது, விமர்சனங்கள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, நம்பினோரால் ஏமாற்றப்படும் போது, கூடவே இருக்கிறவனுக்கு துரோகம் செய்யும் போது, இவைகளை வரும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு. அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இன்றைக்கு சத்துருடைய நோக்கமே அதுதான். உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய ரட்சிப்பை எப்படி ஆகிலும் அதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் சத்துருடைய மிகப்பெரிய நோக்கம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, when trials comes, when problem comes, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிரதிபலிப்பு என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன? பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எல்லாரும் உண்மைதான். சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து விடுகிறோம். நான் சாகிறேன். மிகப்பெரிய மனிதனாகிய மோசே சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்துல, நான் என்னை கொன்று போடும், நான் என்ன செய்வேன்? இது எல்லாருக்கும் அழுகிற மிகப்பெரிய சோர்வுகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது தாவீது வேதம், அப்பொழுது மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வித்தியாசம். நம்மை சோறுக்குள்ளாக்குவார்கள். அந்த வேவுக்காரர்கள், அங்கே ராட்சியர் இருக்கிறார்கள், அது மோசமான தேசம். ஆனால் ஒருவன் சொன்னான், அது நல்ல தேசம், நாம் வெளியில் சுதந்திரிக்கலாம். இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்களை நம்மை இலக்கரிக்க பண்ணுவார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்களை நம்மை சோறுக்குள்ளாக்குவார்கள். அப்படி ஒரு கூட்டம் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கும். அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உடன் ஊழியராக கூட இருக்கலாம். இம்பாசிபிள், முடியாது. இல்லை என்பவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களுடைய ஸ்டாண்ட், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அந்த ஸ்டெபிலிட்டி கர்த்தர் பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கேட்கிறான், நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்தான். அது கர்த்தர், நீ போ, நீ அவர்களை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்குமாறாக சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அங்கே மக்கள் சொல்லுகிற வார்த்தை, உறவுகள் சொல்லுகிற வார்த்தை, உணர்ச்சிகள் சொல்லுகிற வார்த்தை,